அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யவர்ஷா ராமச்சந்திரன், டாக்டர் ஆஃப் ராமச்சந்திரன், சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன் 10 ஆண்டுகளாக. இன்றைக்கு ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக எடுத்துரைத்து கொண்டிருக்கின்றோம். அதற்குரிய மாற்றத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அரசியல் எந்த விதத்திலுமே மாறாமல் முழுமையாக மறைக்கப்பட்ட உண்மையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மக்களுக்குரிய ஒரு நல்ல தீர்க்கமான கட்சி வந்து ஆளப்பட வேண்டும் என்பதற்குரிய பதிவுகள் நாம் மீண்டும் மீண்டும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வரியில்லா தேசமாக இந்திய தேசம் முழுமையாக ஒரு சுதந்திரமான சுவாசத்தை நான் சுவாசிக்கப்பட வேண்டும். ஆனால் எதற்கெடுத்தாலும் ஒரு அடிமைத்தனமான வரியை மீண்டும் மீண்டும் நாம் இன்றைக்கும் செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு சுழற்சி முறையாக இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தெய்வமாக அனைவராலும் பழனி என்றாலே முருகன்தான். அந்த தண்டாயுதபாணி முருகன் கோவிலில் இந்த தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகம் கஞ்சாவை முழுமையாக கொண்டு வந்து அங்கு உற்பத்தி தயாரிப்புகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். திரவ தண்ணீர் வடிவமாக எடுத்து அது ஒரு கண்டெய்னராக முழுமைப்படுத்தி அதை முகவர்கள் மூலம் எளிதாக விற்பனை செய்து கொண்டிருக்கும் முறைகேடுகளை மக்களிடத்தில் சொல்லியாக வேண்டும் என்பதற்காக பலமுறை நாம் மனுவாக கொண்டு சென்றாலும் அதை நிராகரிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு 15,000 நபர்கள் இன்றைக்கு நேரடியாக வியாபாரிகள் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரம் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். சிறு சிறு வியாபாரிகள் அந்த கோவிலை சுற்றி திரிவலம் வரக்கூடிய அந்த பகுதியில் எண்ணற்ற சிறு சிறு வியாபாரிகளுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு முழுமையாக அழிந்துவிட்டது. முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டுப்பாட்டில் அந்த நம்மளுடைய முருகனுடைய கோவில் இன்றைக்கு தீய சக்தியான பெரியார் நாமத்தை போற்றி கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கையில் அகப்பட்டு ஒரு மிகப்பெரிய வன்கொடுமையை செய்து கொண்டிருக்கின்றது. அங்கு வாழ்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக அழிந்து கொண்டிருக்கின்றது. கோவிலை சுற்றி தடுப்புகள் ஏற்படுத்தி நடப்பதற்கு கூட மாலை 6 மணிக்கு மேல் தடை உத்தரவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மலைக்கு மேலே இயங்கிக் கொண்டிருந்த 5 தலைமுறையாக உணவகம் முழுமையாக மூடப்பட்டு இன்றைக்கு மக்களுக்கு அங்கு தண்ணீர் உணவு வசதி எதுவும் இல்லாமல் அந்த மலைக்கு மேலே செல்லக்கூடிய விஞ்ச் ஒரு ரயில் பயணம் குறைந்தது 2 மணி நேரம் காத்திருப்பு. ஒவ்வொரு அந்த மக்களுக்குரிய 2 மணி நேரம் காத்திருந்து கோவிலுக்கு செல்லும்போது உணவின்றி தண்ணீர் இல்லாமல் குழந்தைகளும் பெரியோர்களும் மயங்கி விழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் இதை அனைத்தையுமே செவிசாய்க்காமல் இவர்களுடைய கஞ்சா கொள்முதல், அதுவும் வால்பாறை வழியாக முழுமையாக பழனிக்கு கொண்டு வந்து இரவு நேரங்களில் முழுமையாக நம்மளுடைய தண்டாயுதபாணி திருக்கோவிலை கையகப்படுத்தி பஞ்சாமிர்தம் தயாரிக்கக்கூடிய இயந்திரம் அந்த இடத்தில் எளிமையான முறையில் இன்றைக்கு இந்த கஞ்சாவை தண்ணீர் திரவமாக மாற்றி கண்டெய்னர் மூலம் விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாநிலம் மற்ற மாநிலத்துக்கு வெளிநாடுகளுக்கு எளிமையாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வேண்டுமா என்பதை நாம் இன்றையாவது தீர்மானிக்கப்பட வேண்டும். இது வரும் சந்ததிகளை முழுமையாக போதை அடிமைகளாக மாற்றிக்கொண்டிருக்கின்றது. அனைத்து கட்சிகளுக்குரிய நாம் மனுவை கொண்டு போய் கொடுத்தாலும் நிராகரிப்பு மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்குரிய முழுமையான விசாரணை கண்டிப்பாக வைக்க வேண்டும். கண்டிப்பாக நம்மளுடைய அனைத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் மக்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக அழிந்து கொண்டிருக்கிறது.